யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய். கடவுள் அப்படின்னா யார் தெரியுமா? கடவுள் அப்படின்னா கடவுளுக்கு என்ன வேலை? கடவுள் இங்கே என்ன வேலை? நம்மக்கிட்ட அவருக்கு என்ன வேலை? நம்ம உடம்பு அப்படிங்கிறது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். அதற்கு தனிப்பட்ட முறையில் உணர்ச்சியோ பசியோ எதுவுமே கிடையாது. அப்போ எப்போ அதுக்கு பசி தூக்கம் இதெல்லாம் வரும்? இந்த உடம்புல உயிர் இருந்தால் வரும். உயிர் இல்லாட்டி இந்த உடம்புக்கு ஒன்றுமே இல்லை. பசி இல்லை, தூக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது கட்ட மாதிரி கிடக்கும். உயிர் இருந்தால் தான் இந்த உடம்புக்கு அதெல்லாம் வரும். இந்த புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு காளமாட்டு வண்டி இருக்குன்னு வையேன். அந்த வண்டி, காளமாட்டு வண்டிக்கு உயிர் இருக்கா? அதுக்குன்னு தனியாக ஏதாவது செயல் இருக்கா? கிடையாது. ஆனால் அதில் ஒரு மாட்டை பூட்டிட்டோன்னா, ஒரு ஜோடி மாட்டை பூட்டிட்டோன்னா அந்த வண்டிக்கு உயிர் வந்துடும். எப்படி உயிர் வரும்? அந்த வண்டி அப்புறம் எங்கே போகணுன்னாலும் போகும். அந்த மாடு இழுக்கிற இடமெல்லாம் அந்த வண்டி போகும். ஆனால் இந்த உணர்ச்சியற்ற அந்த மாட்டு வண்டிக்கும் அந்த உயிருள்ள மாட்டையும் அதில் இணைக்கிறது யார்? மனுஷன். அந்த மாட்டு வண்டி ஓனர். அந்த மாட்டுக்கும் அந்த வண்டிக்கும் ஓனர் தான் இந்த மாட்டை கொண்டு அந்த வண்டியில், உயிர் இல்லாத வண்டியில் கொண்டு இணைச்சி விட்டு அந்த வண்டியை ஓட்டுறவர் அந்த வண்டிக்கும் மாட்டுக்கும் உள்ள ஓனர். இதுதான் இங்கே கடவுளுடைய பணி. இந்த உணர்ச்சியே இல்லாத, ஒன்றுமே இல்லாத இந்த கட்ட உடம்புல உயிர், நம்முடைய உயிரை, நம்முடைய ஆத்மாவை கொண்டு அதில் இணைச்சி, இந்த வண்டி எங்கே போகணும், இந்த வண்டிக்கு எங்கெல்லாம் சக்கரை கலந்து போகும், இந்த வண்டிக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வரும், இந்த வண்டி எங்கெல்லாம் கொடசாயும், இந்த வண்டி கடைசியில் எங்கே போய் சேரும் என்கிறத தீர்மானிக்கிறது கடவுள். ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி போகும். சில வண்டி பாரம் குறைவாக போகும், சில வண்டி ஃபுல் பாரத்தில் போகும், சில மாடு இழுத்துக்கிட முடியாமல் இழுத்து கஷ்டப்பட்டு போகும், சில மாடு நல்ல கொளுத்த மாடு கட 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 கடன்னு அது பாட்டுக்கு ஓடும். சில வண்டி மாட்டை ஓனர் அடிக்கவே மாட்டான், அதுக்கு பாட்டு போகும். சில மாடு நல்ல அடி வாங்கும். அப்போ இது எல்லாம் யாரை பொறுத்து? நம்முடைய கடவுளை பொறுத்து. கடவுள் நம்முடைய கர்ம வினைகளை பொறுத்து நம்மளை அவர் செயலாற்ற வைக்கிறார். அப்போது கடவுளுடைய பணி தான் எதுவுமே இல்லாமல் இருக்கிற நம்மளை ஒரு உடம்பை தந்து, அந்த உடம்புக்குள்ளே நம்முடைய ஆன்மாவை வச்சு, நம்முடைய உயிரை அதுக்குள்ளே இணைச்சி அவர் ஒரு பயணத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த பயணம் எது நடந்தாலும் அதுக்கு உத்தரவாதி யார்? கடவுள் தான். என்னைக்கு இந்த மாட்டையை வண்டி அவுத்து கட்டணுமோ, மாட்டை அவுத்து கட்டணுமோ, வண்டி ஒரு இடத்துல ஒதுக்கணுமோ அவர் ஒதுக்கி விட்டு போயிடுவார். அது வரைக்கும் நம்முடைய பயணம், அந்த மாட்டு வண்டி ஓனர் எங்கெல்லாம் செலுத்துகிறாரோ அங்கெல்லாம் நம்முடைய வண்டி மாட்டு கூட சேர்ந்து பயணிக்கிறதா நம்முடைய கடமையை ஒழிய, மாட்டு வண்டி ஓனரை எதிர்த்து மாடு எங்கேயாவது வண்டி தள்ளிட்டு போமா? போனால் அடித்து கொண்டு விடுவார் மாட்டை. அப்போது மாட்டு வண்டி ஓனராகிய கடவுள் அந்த மாட்டை எங்கெல்லாம் ஓட்டுறாரோ, நம்முடைய ஆன்மாவை, மனசை, நம்முடைய உயிரை எங்கெல்லாம் ஓட்டுறாரோ அங்கெல்லாம் அந்த கட்டை பின்னாடி போக வேண்டியதான் நம்முடைய கடமை. ஒரு நாள் போதும்ப்பா, இந்த மாட்டுக்கு வயசாகி போச்சு, இனி சரியாக வராதுன்னு சொல்லி வண்டியிலேருந்து மாட்டை கலத்தி ஓட்டிட்டு போயிடுவார். அவ்வளோதான். இதே போல தான் கடவுளுடைய பணி. அதனால் பெருசாக எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க வாழ்க்கையில். ஏதோ பெருசு, நாம் பெருசு பண்ண ஒன்றுமே கிடையாதுங்க. எவனோ ஒருத்தன் நம்மளை ஓட்டிகிட்டு இருக்கிறான், நம்மளை வச்சு ஓட்டி ஒரு பொழப்பை நடத்திட்டு இருக்கிறார், அவ்வளோதான். அதனால் பெரிய கற்பனைகள், பெரிய கனவுகள் எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக கடவுளை பற்றின ஒரே நம்பிக்கையில் நம்மளை ஓட்டுற ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னைக்கு இந்த மாட்டு வண்டியிலேருந்து நம்ம மாட்டை பிரித்து கொண்டு போகிறாரோ அது வரைக்கும் அவர் ஓட்டுற பாதையில் ஓட்டுவோன்னு சொல்லி பகவான் யோகிராம் சுரத்குமார் நடத்தும் வழியிலே நாம் நடப்போம். அவர் நடத்தும் வழிக்கே பயணிப்போம். அதில் நல்லதோ கெட்டதோ அவர் பார்த்துக்குவார். மாட்டுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்கணும்னு அவருக்கு தெரியும், தண்ணி வைப்பார். மாட்டுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அப்பெல்லாம் பசி எடுக்க ஒரு உணவை தருவார். மாட்டு வண்டி சக்கரத்துக்கு எப்பெல்லாம் கிரீஸ் போடணும், சத்தம் கேட்குன்னு தெரியுது, அந்த முட்டு வலி, கழுத்து வலி, முதுகு வலி எல்லாத்துக்கும் அவரே மருந்தை போடுவார். போட்டு கடைசி காலம் வரைக்கும் ஓட்டுவார், வண்டியை ஓட்டுவார். கவலைப்படாதீங்க, ஓடுற வரைக்கும் வண்டி ஓடும், அவ்வளோதான். பெரிய கற்பனைலாம் ஒன்று வேண்டாம். இந்த மாட்டு வண்டி பிறவியில் நம்ம ஒரு நல்ல கர்மத்தை செய்தோம்னா அடுத்த பிறவியில் உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காராக பிறந்துடும். ரோல்ஸ் ராய்ஸ் காராக பிறந்துட்டோன்னா அதுக்கு மதிப்பே வேறு. அதனால் இப்போ இந்த மாட்டு வண்டியாக இருக்கச்சில நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம கரெக்டாக செய்வோம். கடவுளை விடாமல் பற்றி பிடிப்போம். அவர் ஒன்று தான் நமக்கு கதி, வேறு ஒன்றும் இங்கே கதி இல்லை. ஸோ அந்த மாட்டு வண்டிக்கும் மாட்டுக்கும் உண்டான ஓனர் நம்ம கடவுள். அவரை விடாமல் பற்றி பிடிச்சி நம்முடைய பக்தி பயணத்தை தொடருவோம். யோகிராம் சுரத்குமார்.